ஹலோ வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப். இப்போ வேற லெவலில் இருக்கும். எஸ்டர்டே நான் ஒரு பொண்ணு பிக்கப் பண்ணுறதுக்காண்டி எங்கள் ஸ்கூலுக்கு போனேன். ஜோசப் கான்வென்ட்டுக்கு போனேன். சென்ட் ஜோசப் கான்வென்ட் நாகர்கோவிலில் தான் நான் படித்தேன். அப்போ வேற லெவலாக இருந்துங்க. ஏன்னா 2010 நான் ஸ்கூலை முடித்தேன். இப்போ எனக்கு வயசு 30. நான் 15 வயசில் முடித்தேன். 15 வருஷம் ஆச்சு என் ஸ்கூலை போய் பார்த்து. 10 வருஷம், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த 10 வருஷம் நினைவுகளும் அப்படி பொக்கிஷமாக அந்த ஸ்கூலில் இருந்தோம். அவ்வளவு பார்க்கும்போதே எனக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஒவ்வொரு பிளேஸும் ஒவ்வொரு மெமரிஸும் எனக்கு கொண்டு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா பிடி மேம் வந்து விசில் அடித்தாங்க. நான் நேற்றுக்கு போகும்போது ஏதோ ஒரு பிடி மேம் வந்து விசில் அடித்தாங்க. அப்போ நாங்கள் வந்து இன்டர்வல் பீரியட் முடிஞ்சாலும் கிளாஸுக்கு போகாமல் கேன்டீனில் நிற்கிறது அப்படி இப்படிடுவோம். அப்போ பிடி மேம் வந்து விசில் அடிப்பாங்க. விசில் அடித்து கம்பு வச்சு விரட்டி விடுவாங்க. அப்போது எனக்கு அந்த ஞாபகம் எனக்கு வந்துட்டு இப்பவுமே பார்த்துருப்பீங்க. அதை பேசும்போது நான் சந்திரமுகியா மாறி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த மேம் வந்து விசில் அடிச்சோன்னு நாங்கள் போகணும். எனக்கு 15 வருஷம் ஆயாச்சு. நான் மறந்து பிடி மேம் விசில் அடிக்காங்கல்ல, ஒதுங்கணும் ஒதுங்கணும், அதாவது ஓடி கிளாஸுக்கு போகணும். அந்த ஒரு ஞாபகம் எனக்கு திருப்பி வந்துட்டு மக்களே. ரியலி சொல்றேன், வேற லெவலா இருந்துச்சு. யாருக்காவது மனசுல ஏதாவது ஃபீலிங்கோ கஷ்டமோ ஏதோ மிஸ் பண்ற மாதிரி இருக்கா, உங்க ஸ்கூலுக்கு போங்க. அந்த 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே அதை திருப்பி ரிமைண்ட் பண்ணும். ரிமைண்ட் பண்ணும்போது அதுதான் பொக்கிஷம். இப்போ இருக்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணும் மக்களே. தேங்க்யூ மக்களே.